வெல்கம் டு ஜேடி சமையல். வாங்க வத்த குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துங்க. பூண்டு ஒரு 3 பூண்டு, ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு புளி, மாங்காய் வத்தலும் கொத்தரங்காய் வத்தலும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டு அது ஓரளவுக்கு கொஞ்சம் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் லேசாக வறுத்துடுங்க. லேசாக கொஞ்சம் வறுத்து பொன்னிறமாகி ஒரு வாசம் வரும். இந்த வாசம் வர்ற நேரத்துக்கு கொஞ்சம் அந்த வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி ஒரு ப்ரௌன் கலராக வரும். அந்த அளவுக்கு வதங்கின பிறகு அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல அதை 1 லிட்டரு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுங்க. ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த வெங்காயத்தோட சேர்த்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் 100 கிராம் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டு அதோட அந்த புளி தண்ணி கரைச்சி ஊற்றி வச்சிருக்கோம்ல அதோட கலந்து விடுங்க. அதோட நல்லா கலந்துட்டு 5 டீஸ்பூன் கலந்து விட்டுங்க. கலந்து விட்டுட்டு அது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காயிடும். திக்கான பிறகு குழம்பு நல்லா திக்கான பிறகு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு கம்மியாகவே போட்டுங்க. ஏன்னா மாங்காய் கொத்தரங்காய்லாம் உப்பு இருக்கும் கொஞ்சம். அதனால் கம்மியாக உப்பு போட்டுங்க. அப்புறமா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வத்தலெல்லாம் அள்ளி போட்டுருங்க. வத்தல்லாம் நல்லா அலசிட்டு போடுங்க. ஏன்னா மண் இருக்கும். நல்லா அலசிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெடின பூண்டு வச்சுருக்கோம்ல அதை நல்லா நசுக்கிட்டு போடுங்க. அப்போ தான் நசுக்கிட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். வத்த குழம்போட வாசமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆனோடனே குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட நீங்கள் சேர்த்துங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு போடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு இறக்க போகும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான வத்த குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த வத்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேடி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.